என் பொண்டாட்டிய லவ் பண்றியா? ஜோதிகாவுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் மிரட்டுன சூர்யா. கோலிவுட்டோட ஃபேவரட் ஜோடி சூர்யா ஜோதிகா காதலிச்சு பல வருஷங்கள் காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ மும்பைல வசிச்சுட்டு வரக்கூடிய அவங்க சினிமாக்கள்ல நடிக்கிறதுல பிஸியா இருந்துட்டு வராங்க. ஜோதிகாவுக்கும் சூர்யா ரொம்பவே சப்போர்ட்டா இருந்துட்டு வராரு. இந்த சூழல்ல சூர்யா ஜோதிகா பத்தி டூரிஸ்ட் ஃபேமிலி, ராட்சசி படங்கள்ல நடிச்ச குழந்தை நட்சத்திரம் கமலேஷ் ஓபனா பேசியிருக்காரு. சூர்யா தமிழோட டாப் 5 ஹீரோக்கள்ல ஒருத்தர். நேருக்கு நேர் படத்தின் மூலமா அறிமுகமான இவரு இதுவரைக்கும் 41 படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்புல வெளியான எதற்கும் துணிந்தவன் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல. இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைக்களங்கள் எல்லாமே சமூக பொறுப்பா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க. எதற்கும் துணிந்தவன் படத்தை முடிச்சிட்டு பாலா இயக்கத்துல வணங்கான் படத்துல கமிட் ஆனாரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2வது ஷெட்யூல்ல 2 பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டதால அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு சூர்யா. அதுக்கப்புறமா சிவா இயக்கத்துல கங்குவா படத்துல நடிக்க கமிட் ஆனாரு. கங்குவா படம் பல மொழிகள்ல உருவாச்சு. 3D தொழில்நுட்பத்துல வெளியான அந்த படத்துல திஷா பதானி ஹீரோயினா நடிச்சாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருந்தாரு. சூர்யாவோட கெரியர்லயே அந்த படம் தான் அதிக பட்ஜெட்ல உருவான படமா அமைஞ்சிருந்தது. ஆனா படம் பெரிய தோல்வியா சந்திச்சது. அதை தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல ரெட்ரோ படத்துல நடிச்சாரு. அந்த படமும் சுமாரான வரவேற்பை பெற்றிருக்கு. சூழல் இப்படி இருக்க ஜோதிகாவால சூர்யா வீட்டில் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறதாவும் கடந்த சில காலமாவே தொடர்ந்து பேச்சுக்கள் அடிப்படுது. அது மட்டும் இல்லாம சூர்யா மும்பைக்கு போய் செட்டில் ஆகவே ஜோதிகா தான் காரணம் அப்படின்னும், சென்னைக்கு வந்தா கூட சிவகுமார ஜோதிகா சந்திக்கிறது இல்ல அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னும் ஜோதிகா கொடுத்த ஒரு பேட்டியில தெளிவுபடுத்தி இருந்தாங்க. இந்த நிலையில ராட்சசி, டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய குழந்தை நட்சத்திரமான கமலேஷ் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில அவரு ராட்சசி படத்துல நடிச்சப்போ ஒரு தடவை சூர்யா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தவரு யார் அவன் கதிர் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. வந்தவரு ஏன் இப்படி கேக்குறாரு அப்படின்னு குழப்பத்தோட அவர் முன்னாடி போய் நான் நின்னேன். என்ன பார்த்தவரு, என்னடா என் பொண்டாட்டிய நீ லவ் பண்றியா? நைட் உன்னை பத்தி தான் பேசுறா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நானும் இல்ல சார் அப்படி நடிக்க சொன்னாங்க, அதான் நடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரோ அட சும்மா மிரட்டி பார்த்தேன்ப்பா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. இப்படி சூர்யா செம ஜாலியான ஆளு. அதே மாதிரி ஜோதிகாவும் என்னோட பிறந்த நாளுக்காக ஒட்டுமொத்த செட்டுக்கும் பிரியாணி போட்டாங்க. அவங்களும் என் மேல ரொம்பவுமே பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.